என் பேர் முத்துக்குமார். ஈஷா மண்காப்பம் கள ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஈஷா மண்காப்பம் இயக்கம் மூலமாக நம்ம வேலூரில் பாரத பாரம்பரிய நெல் திருவிழா, உணவு திருவிழாவை இந்த ஜூலை 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடத்த இருக்கிறோம். இந்த திருவிழா எதுக்காக அப்படின்னா, முக்கியமாக இன்னைக்கு நெல் விவசாயிகள் அவங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு ஒரு ஏக்கரில் அவங்க விவசாயம் பண்ணாலே ஒரு 10,000 கிடைக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்கள் பற்றாக்குறை, கலை பிரச்சனை, பூச்சி பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு. இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு தீர்வு கொடுக்குற விதமாக தான் இந்த பாரத பாரம்பரிய நெல் திருவிழா, உணவு திருவிழாவை நம்ம நடத்த இருக்கிறோம். இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா முன்னோடி விவசாயிகளும் விவசாய விஞ்ஞானிகளும் கலந்துக்கிறாங்க. அதாவது இப்போ சாதாரண ஒரு விவசாய முறையில் 10,000 ரூபா தான் எடுக்கிறதுனா, இந்த இயற்கை முறையில் பாரம்பரிய நெல்லை வச்சு நம்ம விவசாயம் பண்ணுறப்ப ஒரு ஏக்கர்லேருந்து 50,000 60,000 வரைக்கும் வருமானம் எடுக்க முடியும். அப்படி வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களோட அனுபவத்தை இந்த திருவிழாவில் பேச இருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் வயலில் மீன் வளர்க்குறாங்க. பல லட்சங்கள் வருமானம் அது மூலமாக எடுக்கிறாங்க. ஆனால் இது தமிழ்நாட்டிலையும் சாத்தியம். இங்கே ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருடங்களாக புதுக்கோட்டையில் பொன்னையான ஒரு விவசாயி நெல் வயலில் மீனை சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் அவருடைய அனுபவங்களை இந்த திருவிழாவில் பேச இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விவசாயி நெல்லா விற்கிறப்போ விலை கம்மியாக இருக்கும். அதே அரிசியாக மாற்றுறப்போ ஒரு நல்ல விலை கிடைக்கும். மதிப்பு கூட்டி இன்னும் அது புட்டுமாவோ சத்துமாவோ விற்கிறப்போ இன்னும் பல மடங்கு வருமானத்தை அதிலிருந்து எடுக்க முடியும். இதை பற்றி பேசுகிறதுக்காக முன்னோடி விவசாயி தினேஷ் மணி மதுரையிலேருந்து வர்றாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயியாக இருந்து ஒரு தொழிலதிபராக மாறியிருக்காரு. அவருடைய எப்படி இதெல்லாம் பண்ணாருங்கிறத பற்றி டீட்டெயில்டாக விவசாயிகளுக்கு அவரோட அனுபவத்தை பகிர்றதுக்காக வர்றாரு. இன்னைக்கு பூச்சிகள் மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பூச்சிகள் மூலமும் நம்மளுடைய மகசூலையும் வருமானத்தையும் அதிகப்படுத்த முடியும். இதை பற்றி பேசுறதுக்காக பூச்சி செல்வம் ஐயா, அவர் பூச்சியல் வல்லுநர், அவர் வர்றாரு. இன்னைக்கு பாரம்பரிய நெல்லில் பெரிய அளவில் பண்ண முடியாது, அதை விற்க முடியாது அப்படின்னு ஒரு சிலர் தவறான ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் பாரம்பரிய நெல்லை ஒரு 60 ஏக்கரில் விவசாயம் பண்ணி அதை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணிட்டு இருக்காரு. பல லட்சங்களுக்கு லாபம் எடுத்துட்டு இருக்காரு. காஞ்சிபுரத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி வீரராகவன், அவர் எப்படி பாரம்பரிய அரிசியை பாரம்பரிய நெல்லை அதிக அளவில் மகசூல் எப்படி எடுக்கிறேங்கிறத பற்றி பேச இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய அரிசி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. எந்த அரிசி எந்த நோய்க்கு சாப்பிடலாம், அதை எப்படி சமைக்கலாம், இதை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்காக இயற்கை மருத்துவர் கோவை பாலா வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த எல்லா மாநிலங்கள்லேருந்து முன்னோடி விவசாயிகள் இந்த கருத்தரங்கத்தில் பேச இருக்கிறாங்க. வர்ற எல்லா விவசாயிகளுக்கும் பாரம்பரிய விதை நெல் நம்ம இலவசமாக கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 10 விவசாயிகள் இயற்கையில் பண்ணிட்டு இருக்க, நஞ்சு இல்லாமல் இயற்கையில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மண்ணை காக்கும் அந்த விவசாயிகளுக்கு மண் காப்பும் விருதுகள் நம்ம கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சியோட ஒரு முக்கிய அம்சமாக இயற்கை சந்தை நடத்துகிறோம். இயற்கை விவசாயிகள் ஒரு 100 விவசாயிகள் அவங்க நிலத்தில் விளைந்த விளைபொருளை மதிப்பு கூட்டி இந்த சந்தையில் விற்க வர்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட பாரம்பரிய அரிசிகள், 200க்கும் மேற்பட்ட நாட்டு காய்கறி விதைகள், இந்த மாதிரி நிறையா இந்த சந்தையில் கிடைக்கும். விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த சந்தையை பயன்படுத்திக்க முடியும். இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய விருந்தினர்களாக மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு கதிர் ஆனந்த் எம்பி ஐயா வர்றாங்க. நாராயணி கோயில் அந்த கோல்டன் டெம்பிளை சேர்ந்த அறங்காவலர்கள் திரு பாலாஜி, திரு சுரேஷ் பாபு, இவங்கெல்லாம் இந்த நிலவை இங்கே துவக்கி வைக்கிறாங்க. என்னோட நம்பர் 9442590036. நன்றி.